திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே. இளங்கோவன் தற்போது செய்தியாளரை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். தான் எங்களுடைய கோபத்திற்கு காரணம். இப்பொழுது 2 பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒன்று, 1964ஆம் ஆண்டு லால் பகதூர் சாஸ்திரியும் சீமாவோ பண்டாரநாயகாவும் ஒரு ஒப்பந்தம் போட்டார்கள். அந்த ஒப்பந்தத்திலே புலம்பெயர்ந்த தமிழர்கள் அனைவரும் நாங்கள் இந்தியாவுக்கு எடுத்துக்கொள்வோம், இந்தியர்களாக ஏற்றுக்கொள்வோம் என்று. அதில் ஒரு 2-2.25 லட்சம் பேர் வந்துவிட்டார்கள். மற்றவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் இலங்கையை இப்பொழுது சேர்க்காத காரணத்தினால் அவர்கள் இந்தியாவிற்கு வந்தால் அவர்களை இந்தியர்களாக கருதுவார்களா என்பதற்கான பதில் இல்லை. இரண்டாவது, காஷ்மீரிலே ஒரு பகுதி பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. ஆனால் நாம் அதை பாகிஸ்தான் என்று சொல்வதில்லை. இன்னும் நம்முடைய அரசு பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் என்று சொல்கிறது, POK என்று சொல்கிறார்கள். அந்த பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்ட அந்த காஷ்மீர் பகுதியிலே வாழ்பவர்கள் அனைவரும் இஸ்லாமியர்கள். நியாயமாக அவர்கள் இந்தியர்களாகத்தான் இருக்க வேண்டும். காரணம், அது பாகிஸ்தான் அந்த பகுதியை ஆக்கிரமித்துக் கொண்டது என்று நம்ம அரசாங்கமே சொல்லி இருக்கிறது. இப்பொழுது அவர்கள் வந்தால் அவர்களை இந்தியர்களாக ஏற்றுக்கொள்வார்களா? அவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள். இந்த அரசாங்கம் என்ன முடிவெடுக்க போகுது? இந்த சிந்தனையெல்லாம் இல்லாமல் ஒரு சட்டத்தை கொண்டு வருது. இந்த அரசாங்கம், பாஜக அரசாங்கம் கொண்டு வரும் அறிமுகப்படுத்தும் பல சட்டங்களில் எந்தவித சிந்தனையும் இல்லை. வெறும் ஆத்திரமும் இஸ்லாமிய வெறுப்பும் மட்டுமே பிரதானமாக இருக்கிறது. அந்த பிரச்சனைகளை எல்லாம் இவர்கள் எதிர்கொள்ள வேண்டும். எனவே மாநிலங்களின் கருத்துக்களை கேட்டு இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் அவர்களுக்கு நல்லது, நாட்டுக்கும் நல்லது. ஆனால் அவர்கள் நாட்டுக்கு நல்லது என்பதை பற்றி நினைக்க மாட்டார்கள். ஓட்டு எப்படி வாங்குவது, இதையெல்லாம் சொல்லி ஏதாவது ஓட்டு சேர்க்கலாமா என்று பார்க்கிறார்களே தவிர அவர்களுக்கு நாட்டு மக்களின் நலனிலே அக்கறை இல்லாத ஒரு கட்சி இங்கே ஆட்சி நடத்துகிறது. இவங்க தான் இரட்டை விட போடுறாங்க. அதாவது இந்த சட்டத்தை குறித்து கொள்ளுங்கள். நான் மாநிலங்களவையில் இருந்த நேரத்தில் அந்த நாளில் அதிமுகவிற்கு 13 உறுப்பினர்கள் இருந்தார்கள். இந்த சட்டத்துக்கு 3 திருத்தங்களை எங்களுடைய குழு தலைவராக இருந்த திருச்சி சிவா அறிமுகப்படுத்தி இருந்தார். ஒரு திருத்தம் இலங்கையை சேர்ப்பது, இன்னொரு திருத்தம் இஸ்லாமியர்களையும் சேர்ப்பது, 3வது திருத்தம் பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும். இந்த 3 திருத்தங்களையும் கொண்டு வந்தார். இந்த 3 திருத்தங்களும் ஓட்டுக்கு விடப்பட்ட நேரத்தில் அதற்கு 124 வாக்குகள் கிடைத்தது. சிவாவின் திருத்தத்துக்கு ஆதரவாக 99 வாக்குகள் கிடைத்தது. இந்த 124 வாக்குகளில் 13 வாக்குகள் அதிமுக வாக்குகள். அந்த 13 வாக்குகள் இந்த திருத்தத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் 99 கூட்டல் 13 112 வாக்குகள் இந்த திருத்தத்துக்கு ஆதரவாகவும், 124 13 போச்சுன்னா 111 வாக்குகள் திருத்தத்துக்கு எதிராகவும் இருந்திருக்கும். இந்த திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். ஆனால் அதிமுகவினர் 13 பேரும் இந்த திருத்தத்துக்கு எதிராக வாக்களித்தவர்கள். எனவே அவர்கள் இப்பொழுது குறை சொல்வதற்கு எந்த நியாயமும் இல்லை, எந்த அருகதையும் இல்லை. இதில் தமிழர்களை சேர்க்கணும்னு சொல்ற ஒரு திருத்தத்துக்கு அதிமுக ஆதரவளித்த நிலை, அதை எதிர்த்து வாக்களித்த நிலையை தான் நாங்கள் பார்த்தோம். எனவே அதிமுக தமிழின விரோதிகள் பாஜகவோடு சேர்ந்து தமிழர்களையும் இஸ்லாமியர்களையும் வஞ்சித்தவர்கள் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சட்டத்தை நிறைவேற்றிய பிறகு ஆதரவா அறிக்கை விட்டா என்ன அர்த்தம்? சட்டத்தை நிறைவேற்றாமல் தடுத்திருக்க வேண்டும். இந்த திருத்தங்களை ஏற்றுக்கொள்ள வைத்திருக்க வேண்டும். ஏமாற்றுகிற நிலைப்பாடு தான் இது. எப்படி பார்க்கறது? 2 ஃப்ராடு கம்பெனி சேர்ந்து அரசியல் பண்ணிட்டு இருக்குன்னு பார்க்குறோம், அவ்வளோதான்.